இல்ல இதை பொறுத்த வரைக்கும் ஒரு காரணம் சொல்லணுங்கிற மாதிரி தான் இருக்குது அவர் விலகிறதுக்கு. ஆனால் அது உண்மையான காரணமா அப்படின்னா, இப்ப டயாலிசிஸ் பண்றாங்க, பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்கிறாங்கன்னா, இவர் என்ன 24 மணி நேரமும் டாக்டர் படிச்சிருக்காரா? ஐபிஎஸ் படிச்சிருக்காரு தெரியும். இவர் போய் டயாலிசிஸ் பண்ண போறாரா? இவர் மாநில தலைவரா இருந்தப்பயே, எனக்கு தெரிந்து அவர் அப்பா ஒரு தடவ வந்து சந்திச்சப்ப என்கிட்ட சொன்னாரு, 4 மாசமா நான் அப்பாவ பார்க்கல. இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சது. ஓ! அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு நைட் அவங்க கூட சாப்பிடலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். நானும் அவரும் தான் போறோம் வீட்டுக்கு. போனப்ப சொன்னார், 4 மாசமா என்னால ஊர் பக்கத்தே வர முடியல. அப்பா, அம்மாவ பார்க்கல. அப்படி 4 மாசமா பார்க்க முடியாம இருந்தவர், இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் இத காரணப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒண்ணு. இன்னொன்னு தொகுதி பொறுப்பாளர்களை பொறுத்தவரைக்கும், இது 6 தொகுதியில வெறும் பிஜேபி தான் நிக்கும் அப்படின்னு கிடையாது. இங்க அதிமுகவும் நிக்கும். பாமக நிக்கலாம். டிடிவி தினகரன் நிக்கலாம். ஆனா அந்த இடத்துல அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்க எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்காக இந்த பணிகளை மேற்கொள்ளும் போது அவருக்கு நான் உதவி செய்யணுமா, நான் வேலை செஞ்சு அவர் ஜெயிக்க வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான பார்வையில தான் இருக்குது. டெல்லியில் பொறுத்த வரைக்கும் அவரை நாளைக்கு என்னங்க ஏன்னான்னு விசாரிக்கிறப்ப அவங்க சொல்றது, தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் வந்து அவர் மீது டிஎம்கே ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 விட்டத அவர்கள் அந்த கோபத்தை இருக்கிறப்ப எங்களை எவ்வளவு விமர்சனம் பண்ணல, நாளைக்கு உன்னுடைய சொத்து பட்டியலை நாங்க எடுக்கிறோம்னு சொல்லி மாநில காவல்துறையுடைய உளவுத்துறையோட உதவியோட அண்ணாமலையோடைய சொத்து விவரங்களை திமுக சேகரித்து வைத்திருக்கிறதுங்கிறாங்க.